ராப், ஸ்டீல், இது ரெண்டுமே என்ன? திருட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் அது ரெண்டுமே வந்து வேறு வேறு கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து சிமிலர் மீனிங் இருந்தாலுமே நம்ம அது யூஸ் பண்ண போது மீனிங் வந்து ஒன்றா இருந்தாலும் அதோட கான்டெக்ட் வந்து தப்பாயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம காமனாக மிஸ்டேக் பண்ணுற வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learner together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப காமனாக மீன் பண்ணுற வார்த்தைகள். பட் அதை எந்த கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணால் அதோட கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக ஒரு யூசேஜ் இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வேர் அண்ட் புட் ஆன், இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. சரி, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ன்னு நம்ம சொல்ல போது we are saying to have clothing on your body. I'm wearing a shirt, I'm wearing a kurta, or I'm wearing a dress. இது எல்லாமே வந்து it's a correct form of the word, the usage of the word wear. இப்போ put on சொல்ல போது நம்ம என்ன சொல்கிறோம்? To place some clothing on your body. என்னடா அதே தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? Say for example, I put on a jacket, I put on a hat because it's really hot. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், வேர்ன்றது வந்து நம்ம இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் க்ளோதிங், அதாவது மெயின் க்ளோதிங் நம்ம போட்டுக்க போது we should use the word wear. அதுக்கு அடிஷ்னலாக நம்ம போடுறது வந்து ஷூஸ் ஆர் ஒரு ஜாக்கெட், ஒரு கார்டிகன், ஆர் ஒரு ஸ்டோல், ஆர் வந்து ஒரு ஒரு ஹேட், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறது. ஸோ which you can remove and keep it and it's not wrong. ஸோ இது வந்து நம்ம put on அப்போ யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I am going to wear my new jeans to work tomorrow. So I have to wear the jeans. I can't put on. So I will say I am going to wear my jeans, new jeans to work tomorrow. It's getting very sunny. I'm going to put on my hat. ஸோ திஸ் இஸ் அன் அடிஷ்னல் பார்ட் இல்லையா? நீங்கள் ஹேட் வந்து போட்டுட்டு வெளியில் போயிட்டு ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ நீங்கள் போகும்போது யூ கேன் டேக் இட் அண்ட் பிளேஸ் இட் அண்ட் தென் யூ புட் இட் பேக் ஆன். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ், வேர் அண்ட் புட் ஆன். ஓகே, ஸோ இப்போது கரெக்ட் யூசேஜ் அண்ட் இன்கரெக்ட் யூசேஜ் பார்க்கலாம். ஸோ இன்கரெக்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் புட் ஆன் தேர் யூனிஃபார்ம்ஸ் எவ்ரி டே. புட் ஆன் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்? எக்ஸ்ட்ராவா நம்ம போடுற அந்த ஒரு விஷயத்தை மீன் பண்ணுறதுக்கு we say put on. ஸோ இந்த இடத்துல வந்து put on their uniforms is wrong இல்லையா? ஏன்னா யூனிஃபார்ம் வந்து உங்களோட மெயின் clothing. So you should say students should wear their uniforms every day. Okay, I am trying to wear my jacket now. ஸோ ஜாக்கெட் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் க்ளோதிங். நம்ம வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு we are not going to go anywhere, கரெக்டாக? ஸோ ஜாக்கெட் வந்து it's additional to whatever clothing you are already wearing. So you can't say I am trying to wear my jacket now. You say I am trying to put on my jacket now. Okay, so what did you put on to work yesterday? That's wrong. ஏன்னா what did you wear to work ன்னு கேட்டால் தான் வந்து அந்த கான்டெக்ஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ யூ ஆஸ்க் what did you wear to work yesterday? ஓகே, இந்த மாதிரி இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கிலீஷை வந்து நல்லா டெவலப் பண்ணி உங்களை வந்து ஒரு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ஆகிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு டெய்லி மைக்ரோ லெசன்ஸ், அப்புறம் ஒரு பர்சனல் கோச் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மந்த்லி ட்ராக்கரும் இருக்குது. ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸையும் வச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், எங்கே நீங்கள் ஸ்டக் ஆகிறீங்கன்னு பார்த்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேச போது உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் இன்னும் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பேசலாம். ஸோ 30 day ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீல் அண்ட் ராப். ரெண்டுமே திருட்டு தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டீல்னு சொல்ல போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இல்லீகலாக எடுத்துப்பீங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அது தெரியக்கூட தெரியாது நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எடுத்த அந்த விஷயத்த. ஸோ யூஆர் ஸ்டீலிங். ரொம்ப ஸ்னீக்கியாக போயிட்டு அவங்க தெரியாத டைமில் ஒரு அவங்க இல்லாத டைமில் நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டீலிங். யூ ஆர் ஸ்டீலிங் இட் ஃப்ரம் தெம், யூ டேக்கிங் இட் அவே ஃப்ரம் தெம், விச் இஸ் இல்லீகல். திருட்டே வந்து இல்லீகல் தான், பட் திஸ் இஸ் ஸ்டீலிங் இட் அவே ஃப்ரம் தெம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராப். டு டேக் சம்திங் இல்லீகலி
entirely from a person or location. அதாவது இப்போ வந்து ஒரு கன் பாயிண்ட்ல வந்து பேங்க் ராப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தங்க கிட்ட வந்து நீங்க அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து பேக்கை ஸ்நாச் பண்ணி எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ராப். ஸோ இவங்களை வந்து ராபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். we don't say stealers, right? It's robbers. So for example, someone stole my car. ஸோ எனக்கு தெரியல, என்னோட கார் நான் அங்கே பார்க் பண்ணி வச்சுட்டு நான் போனேன், திருப்பி வந்து பார்த்தா மை கார் wasn't there. ஸோ somebody stole it. They didn't come attack me. அவங்க என்கிட்டேருந்து வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கல. நான் இல்லாத டைமில் ஆர் நான் பார்க்காத டைமில் என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்துக்கு we say steal or stole. Okay, the next one is 3 people robbed the community bank yesterday. Maybe they had guns, they told them that they have to give it to them, இல்லைன்னா அவங்கள ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க கிட்டேருந்து மிரட்டி அவங்க கிட்டேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு we use rob. Okay, so incorrect and correct usage என்னன்னு பார்க்கலாம். My friend got stolen yesterday. அது kidnap. ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட் காட் ஸ்டோலன் எஸ்டர்டே வந்து தப்பான ஒரு யூசேஜ். என்ன சொல்ல வரேன்னா, மை ஃப்ரெண்ட் காட் ராப்ட் எஸ்டர்டே. ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரி நம்ம இந்த வார்த்தை சொன்னால் கான்டெக்ஸ்டே மாறிடுது அப்படின்னு. ஸோ வி சே மை ஃப்ரெண்ட் காட் ராப்ட் எஸ்டர்டே. ஓகே, தீஃப் வாஸ் ட்ரைங் டு ராப் சம்திங் ஃப்ரம் த ஹவுஸ். நோ, இது வந்து ஹீ இஸ் ட்ரைங் டு ஸ்னீக்கிலி டேக் திங்ஸ் அவே ஃப்ரம் யர் ஹவுஸ், ரைட்? ஸோ தீஃப் வாஸ் ட்ரைங் டு ஸ்டீல் சம்திங் ஃப்ரம் த ஹவுஸ். Okay, the pickpocketer robbed from 5 people. The pickpocketer, usually pickpocketer வந்து ரொம்ப ஸ்னீக்கியா யாருக்கும் தெரியாம பண்ற ஒரு விஷயம். So the pickpocketer stole from 5 people. தெரியாம டக்குன்னு எடுக்கிறது. So that is steal, stole, past tense. Okay, make and do ரெண்டுமே சிமிலர் இல்லையா? என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மேக் வந்து டு கிரியேட் சம்திங். ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து ஐ மேட் இட், நான் செஞ்ச ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் மேக். Do வந்து it's an action verb by itself, right? So we say to perform an action. So for example, she is going to make lunch for the guests. நான் வந்து do lunch பண்ண முடியாது, right? That's a performance. So make lunch, I am creating this, I am making, lunch, I'm using ingredients, na vegetables or meat or whatever I'm using, எல்லாத்தையும் பண்ணிட்டு I'm making the lunch for somebody. So that is make lunch. I will do all my homework at night. I have to perform because I have to write it, I have to read, I have to do all that. I can't say I make homework. That is wrong. ஸோ நான் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து மேக், நான் ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து டூ. ஓகே, ஸோ வாட் ஆர் தி இன்கரெக்ட் அண்ட் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் திஸ்? Can we do some plans for the weekend? No. We create plans, we make plans. So we say, can we make some plans for the weekend? நான் இந்த வீக்கெண்ட் வந்து உங்களோட ஒரு பிளான் பண்ணலாமான்னு தான் கேட்போம். ஓகே, ஸோ ஆர் யூ டூயிங் அ பிபிடி? யூ டோன்ட் டூ அ பிபிடி, யூ கிரியேட் இட், யூ மேக் எவ்ரி திங். யூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லைடாக இருக்கட்டும், அந்த ஸ்லைடுக்கு என்ன டெம்ப்ளேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அதில் போட்டுட்டு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் மேக். ஸோ ஆர் யூ மேக்கிங் அ பிபிடி இஸ் த கரெக்ட் யூசேஜ். நவ் he is going to make some magic for us. So magic inறது வந்து it's a performance, it's an act. So இந்த இடத்துல வந்து we say do. He is going to do magic for us. Okay, so again ஒரு சின்ன pop quiz. Let's see if you get it right. எப்போ உங்களுக்கு வேணுமோ பாஸ் பண்ணிட்டு நீங்க கெஸ் பண்ணிட்டு திருப்பியும் ப்ளே பண்ணுங்க. அண்ட் உங்க பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மேபி யூ கேன் ஜஸ்ட் write it down. Okay, so what should I blank to the party? What should I put on to the party? What should I wear to the party? Wear again is your basic clothing. நான் என்ன போட்டுட்டு வரணும் தானே நம்ம கேட்போம். ஸோ நான் வந்து இப்போ what should I put on to the partyன்றது வந்து it becomes weird, it's wrong. So we say wear. What should I wear to the party? நான் பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படி நீங்கள் கேட்க போது you should say wear because it's your main clothing. Okay, it is impossible to dash the art gallery. Rob, steal. Now you can't steal the art gallery itself. அந்த கேலரியே போய் திருட்டிட்டு வர முடியாது. So it is impossible to rob the art gallery. மேபி அங்கே செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். மேபி ராபர்ஸால் கூட போயிட்டு அந்த செக்யூரிட்டி தாண்டி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர முடியாது. மேபி உங்களுக்கு அந்த லேசர் செக்யூரிட்டியெல்லாம் வச்சிருக்கலாம். ஸோ மேபி it is impossible to steal something from the art gallery or it is impossible to rob the art gallery. Okay, excuse me, I just want to blank a call right now. You don't do a call, you make a call, right? So make.
ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Capshine 30-day ஃப்ரீ ட்ரையலில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதை நான் எங்கேருந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா capshine.com இல்லை Capshine ஆப் போயிட்டு நீங்கள் வந்து இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இங்கிலீஷ் இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.